நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and His mercy endureth forever. பிரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you for the Rhema Bible study in the name of the Lord Jesus Christ. கண்களை மூடி, Let's close our eyes. கரங்களை உயர்த்தினவர்களாய் Lift up our hands இயேசுவின் இரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். and plead for the precious blood of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மதிலே இறங்கி வரும்படியாக அன்பு சகோதரன் ஜூக் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். Thank you for the blessed Rhema Bible study day of Father which you have given to us. Those who are present here and those who are watching online, let them have the blessing of thine, for the special blessing be upon us, so Father Lord Jesus, who are here and watching online also, Father Lord Jesus. Thank you, Father. Reveal the hidden manna and their treasures and the riches from the Holy Scriptures to thy servants, so that we can receive the blessings of Father. Let thy unadulterated word be confirmed with the miracles and wonders of Father. Yes, Lord Jesus. Amen. Let them testify for your glory, for the power of thine that is going to be manifested, of Father Lord Jesus. Bless the entire Rhema Bible study, of Father Lord. Amen. The songs which are sing for your glory, as well as, of Father Lord. Amen. Hallelujah. The word of Father, let it go forth with power and authority in revelation. Hallelujah. Be with us, O Master. Be with the closing prayer as well as the individual prayer also, Father Lord Jesus. Amen. We give you all the glory in Jesus' precious name. Those who wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagle. And the Lord will pour His Spirit upon us, and He will pour His water upon him that is thirsty, and floods upon the dry ground. He will pour His Spirit upon His seed, and His blessings upon His offspring. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய்,
நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். You will tread upon the serpents and the scorpions, and he has given the power and authority to overcome the satanic works. சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலத்தையும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை மெடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். Thus you will break the strongholds of Satan by his truth, and you will bear the cross and lift up the banner of victory. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். Our God has showered His grace, mercy, and love upon us. He has led us as an Ebenezer with thousands and thousands of good things are surrounding us. There are no words to thank Him. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல
கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. When I walk through the valley of shadow of death, your hands lifted me up, and thou stand my bitter life into sweetness. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. There is healing and there is life when we love Him with all our heart. There is love, there is mercy, and He is our refuge, and we seek His feet. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. தேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே.
sorrow will leave, our grief will leave, and our suffering and pains will leave, our disease will leave. Let us lift up the holy name of our Lord Jesus Christ. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதத்தில் வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. Was grace that taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appeared the hour I first believed. Through many dangers, taunts and snares, I have already come. 'Tis grace that brought me safe thus far, and grace will lead me home. When we've been there 10,000 years, bright shining as the sun, with no less days to sing God's praise than when we first began. கர்த்தரை நாம் கனப்படுத்துகிற நேரம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே நன்மைகளை செய்திருக்கிறார். God has done many good things in our life. இந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது.
அவர் காட்டுகிற பாதையில் நம்மை நடக்கும்படி செய்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கும் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கிருந்து கொடுக்கிறவர்களும் சரி, நேர் இலையில் இணைந்திருக்கிறவர்கள் மனதில் ஏவப்பட்டு கொடுப்பார்கள் என்றால் அவர்களையும் ஆசீர்வதியும். தேவ ஆவியானவர் இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மானுவேல், கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும், கடன்கள் தீர்க்கப்படட்டும், வறுமைகள் அகன்று போகட்டும். உம்முடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கிறவர்களுடைய வீடுகளிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படட்டும். இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களை தேடி வருவதாக. தடைகளை நீக்கி போடும். உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். மருத்துவமனைகளுக்கு உடைய பிள்ளைகள் செலவு பண்ணக்கூடாது ஆண்டவரே. மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணக்கூடாது. உடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருக்கும்படி நீர் உதவி செய்யும். ஊழியங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேருமையா சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வான், காதலனே கருணை செய்வான். நான் இருப்பேன் நடுவில் என்றீர், நாயன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றீர், நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தாயை புரிய, தாமதமே தாயை புரிய. தற்பரனே நலம் தருவாய், தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அது எல்லோருக்கும் வாய்ப்புகள் அப்படி கிடைப்பதில்லை. ஆனால் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அழைக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது அதன் மூலமாக யாரோ ஒருவர் தொடப்படுகிறார்கள். பிரயோஜனமாய்
நம்மை மாற்றுகிறார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த அறிவில் குறைந்தவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு வல்லமை படைத்த ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்வதே இல்லை. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஒரு புதிய டாபிக், புதிய ஒரு தொடர் போதனை நாம் கேட்கிறோம். காட் ஆஃப் அபண்டன்ஸ், அபரிவிதமாய் அளிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அபரிவிதமாய் கொடுக்கிறவர். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. எர்த் அந்த ஃபுல்னஸ், எல்லாமே, பூமியும் அதன் நிறைவும். ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நிறைவாக படைக்கிறவர், ஒன்றையும் குறைவு வைக்கிறவர் அல்ல. அப்பேற்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? சங்கீதம் 23:5-6 பாருங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக தீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. My cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. அவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறாராம். 5ஆம் வசனம் அதுதான் சொல்லுது பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போது நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நிரம்பி வழிகிறது வெறும் அந்த பாத்திரம் நிரம்புவது மாத்திரமல்ல, அது வழியே செய்கிறார். ஏதோ பொருளாதார தேவைகள் அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலேயும், சுகத்திலேயும் சரி, நீடிய வாழ்வு, நீடிய ஆயுள், சுகமாய் தங்கியிருப்பது. அநேகருக்கு பணம் இருக்கும், பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் பாதி நாட்களை மருத்துவமனையிலே கழித்து விடுவார்கள். இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுகமாக இருக்க பண்ணுகிறார். அதுவும் ஒரு ஐஸ்வர்யம்தான். நன்றாக சுகமாக இருப்பது ஒரு ஐஸ்வர்யம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது ஒரு ஐஸ்வர்யம். தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வது ஒரு ஐஸ்வர்யம். கர்த்தர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அதனால்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம், 2 பேருக்காக ஒரு நதி புறப்பட்டு ஆறுகளாக பிரிகிறது. அந்த ஆறு ஓடுகிற இடமெல்லாம் பொன் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அதற்கு பின்பாக ஆபிராம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் சத்துருக்கள் எங்கே அடைக்கலத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல சத்துருக்கள் கண் வைக்கிறார்கள். தன்னுடைய மனைவியே கூட்டிக் கொண்டு போகிறான். கூட்டிக் கொண்டு போனது சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு பேரரசன், பார்வோன். ஆனால் அங்கேயும் ஆண்டவர்
கிரியை செய்து மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது பொன் வெள்ளியையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அதை மறுபடியும் அவன் எடுத்துக்கொள்ள முடியல. கொடுத்ததை தேவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சத்துருக்கள், அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் பந்தியை ஏற்படுத்துகிறவர். உங்களுக்கும் அப்படி தான் செய்வார். ஒரு சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது, வியாதிகள் தாக்க நினைக்கும் பொழுது, கஷ்டங்கள் வர முயற்சிக்கும் பொழுது, அவைகளிலே மாண்டு போக ஆண்டவர் விடுவதில்லை. தன்னுடைய பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நமக்கு நன்மை தான் செய்வார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து அறியாத முடியாதது. அவைகளுக்கு நாம் கணக்கு போட முடியாது. அவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவர். அப்போ அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்படியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் எப்பேற்பட்டவராம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிற நம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்பொழுது நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அது எங்களுக்கு ஔஷதமாக இருக்கும், மருந்தாக, நல்ல மருந்தாக இருக்கும். எங்கே ஆற்றப்பட வேண்டுமோ அவைகளை ஆற்றும் மருந்தாக, கீலேயாத்தின் பிசின் தைலமாக அது இருக்கும். பாம் ஆஃப் கிலியட். அந்த பிசின் தைலம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீர் எங்கள் மனக்கண்களை திறந்தால் ஒழிய இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியாது. கண்களிருந்தும் குருடராய் இருக்கிறவர்கள் உண்டு அல்லவா? அப்படி இருந்து விடுவோமே. மந்தமான செவிகள் வேண்டாம் எங்களுக்கு. அப்பா, உம்மை கேட்கிற நல்ல உம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாக எங்களுக்கு மாற்றிக்கொடும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீரே ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியரில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. For ye know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that ye through his poverty might be rich. பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த பூலோகத்தில் கால் வைத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தாரோ அன்றைக்கே கிருபையின் காலங்கள் ஆரம்பித்து விட்டது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. படைத்த ஆண்டவர். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாராம் இந்த பூலோகத்தில். ஏனென்றால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக இந்த பூலோகத்தில் வைப்பதற்காக. ஏன் இந்த ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது? எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே சொன்னேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. நீங்கள் சுகமாக இருப்பதே ஒரு ஐஸ்வர்யம். ஏனென்றால் குறை உள்ளவர்களை, வியாதியில் இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் இப்பேற்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். இன்றைக்கு கூட இந்த ஆதாம் ஏவாளை பற்றி பார்த்தோம். ஆதாமின் ஐஸ்வர்யத்தை பார்த்தோம். ஆபிரகாமின் ஐஸ்வர்யத்தை பார்த்தோம். ஆனால் அந்த ஆபிரகாம் ஐஸ்வர்யத்திலே இன்னும் ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆபிரகாம், வேதம் என்ன சொல்கிறது? யாரை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? ஆண்டவர் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் நாம். ஆனால் 2 பேரை நோக்கி பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். ஏனென்றால்
ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம். ஐசாயா சாப்டர் 51 1 and 2 பாருங்க. ஐசாயா சாப்டர் 51. நீதியை பின்பற்றி கர்த்தரை வாசிங்க பிரதர். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். Hearken to me, ye that follow after righteousness, ye that seek the Lord. Look unto the rock whence ye are hewn, and to the hole of the pit whence ye are digged. நாம் யார்? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற ஜனங்கள். என்ன நீதி? நம்முடைய சுய நீதிகள் அல்ல, தேவ நீதி. கர்த்தருடைய நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நாம் என்ன பண்ணமா? செவி கொடுக்குங்கள். கொஞ்சம் சத்தம் கொடுத்து காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், கன்மலை கிறிஸ்துதான் கன்மலை, அவரிலிருந்து தான் நாம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை கிறிஸ்து, தோண்டி எடுக்கப்பட்ட துறவும் அவர்தான். அதை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றார்? அடுத்த வசனத்தில் பாருங்கள், 2ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Look unto Abraham your father and unto Sarah that bare you, for I called him alone and blessed him and increased him. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார்க்கணுமா? ஆதாமை பாருன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆபிரகாமை பார்க்க சொல்கிறார்? அது மாத்திரமல்ல, வெறும் ஆபிரகாமோடு முடிச்சிருக்கலாம். சாராயும் பார்க்க சொல்கிறார். சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா? சாராளாய் நம்மை பெற்றெடுத்தாள். ஏன் சொல்கிறார் பாருங்க? எதற்காக ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறாள் என்றால், ரோமர் எழுதின நிருபம் ரோமன்ஸ் சாப்டர் 4 பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 4 வேர்ஸ் 13, 13ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. For the promise that he should be the heir of the world was not to Abraham or to his seed through the law, but through the righteousness of faith. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உலகத்தை சுதந்தரிப்பா என்று. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு எப்படி வந்துச்சான்? அவன் சந்ததிக்காவது. எப்படி வந்தது? நியாயப்பிரமாணத்தினால் வந்தது இல்லை. கிரியை செய்தால் கிடைப்பது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம், அதனால் வருகிற பலன். கிரியை நிமித்தம் வந்ததல்ல. எப்படி வந்தது? ஆபிரகாமுடைய கிரியை என்ன? விசுவாசம். அது விசுவாசம்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்ததான். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, அதை அப்படியே நம்புகிறார், விசுவாசிக்கிறார். he believes, அப்படியே நம்புகிறார். அப்போ அந்த விசுவாசத்தினால் வந்தது தான் இந்த வாக்குத்தத்தம், அந்த சுதந்தரிப்பு வருகிற நீதியினால் கிடைத்ததான். அப்போ அதனால் ஏன் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், ஒன்றும் இல்லாததில் விசுவாசத்தை கொண்டுகிறார். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை விசுவாசிக்கிறார், அப்படியே நம்புகிறார், அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறார். அப்போது அந்த விசுவாசமாகப்பட்டது நமக்கு வேணும் என்று சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். அப்போது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதுதான் சொல்கிறாரு பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சாவுக்கு எதுவான இதனை குடித்தால் அவர்களுக்கு சேதப்படுத்தாது. இப்படி எல்லாம் யாருக்குன்னா those who believe, விசுவாசிக்கிறவர்களுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் மிக முக்கியம். அதுதான் நங்கூரம், அது முக்கியமானது. சரி, இந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். என்ன கேள்வி? கேள்வி கேட்கறதுனால வருமா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வளர்கிறது. ஏன் நாம் சபைகளுக்கு போகிறோம்? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏன் இந்த 40 நாட்கள் தவசு காலங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஓடுகிறார்கள், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார்கள். எதற்காக போகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறார்கள். அப்போ கேட்க கேட்க விசுவாசம் வளர்கிறது, ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுது, விசுவாசம் வளருகிற விசுவாசமாய் மாறுகிறது. இப்போ விசுவாசம் மிக முக்கியம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார், நிச்சயம் ஒரு நாள் பலனை கொடுப்பார். எப்படியே இருக்க விடமாட்டார், வறுமையிலே இருக்க விடமாட்டார், கஷ்டத்திலே இருக்க விடமாட்டார், தேவைகளிலே இருக்க விடமாட்டார். அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை அப்படியே விசுவாசித்தோம் என்றால் அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அப்போது ஆபிரகாமை விசுவாசிக்கிறவர், அதனால் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். சரி, ஆபிரகாமை தான் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார் நினைத்தா அந்த வசனத்தை பாருங்கள். ஐசையா 51:2, ஏசாயா 51:2 நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன் என்று சொல்லிட்டு பெற்ற சாராயும் நோக்கி பாருங்கள். அது பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை நோக்கி பார்க்க சொல்லிட்டாரு. ஆபிரகாம் ஏன் நோக்கி பார்க்க சொன்னார் என்றால் விசுவாசங்களின் தகப்பன். அப்போ விசுவாசிக்கிறதுனால ஆபிரகாமை நோக்கி பாருங்களா. ஆபிரகாம் பார்த்து உட்கார்ந்து சொல்ல, ஆபிரகாம் எப்படி ஒன்றுமில்லாத இருக்கையில் தனிமையாக இருக்கையில் அழைத்து அவனை பெரிய ஜாதியாக்கி தேசமாக்கினாரோ அதை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் விசுவாசிக்கணும் என்று சொல்கிறார். ரெண்டாவதாக சாராளையும் நோக்கி பாருங்கள் என்றார். சாராளை எதிர்த்து நோக்கி பார்க்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஹீப்ரூஸ் chapter 11 verse 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். Through faith also Sarah herself received strength to conceive seed and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised. Because she judged him faithful who had promised. பார்த்தீங்களா? விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் மாத்திரம் விசுவாசிக்கலையா பாருங்க, 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் விசுவாச சந்ததி, விசுவாச சந்ததிகளுக்கு தகப்பன். த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினாலே சாராளும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் ஆண்டவர். வெறும் ஆபிரகாம் மாத்திரம் விசுவாசிக்கல, தன்னுடைய மனைவி ஆகிய சாராளும் விசுவாசித்தார். அதனால தான் ஆண்டவர் ஏசாயாவில் பாருங்கள் அழகாக சொல்கிறாரு, உன்னை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நோக்கி பார்க்கிறது வெறுமையாக அல்ல, விசுவாசிகளின் தகப்பன் ஒன்றுமில்லாதிருக்கையில் அவனை அழைத்து அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை பெருக பண்ணி அப்பேற்பட்டவனை எதுக்காக நோக்கி பார்க்க சொல்கிறார்னா அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாத போயிடுமா? பிலிஃபே இருக்காத போயிடும். ஆண்டவர் இதை செய்வார் என்று சொன்னால் அப்படியே நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் ஆபிரகாம் விசுவாசித்தான், சாராள் விசுவாசித்தாள். அவர்கள் சந்ததியிலே நம்மை பெற்றெடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் பெற்றெடுக்கப்படுகிறோம்? இன்றைக்கு போய் ஆபிரகாம் சந்ததின்னு சொன்னால்
ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு வேற. ஆனால் எப்படி நாம் இதற்கு சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம் என்றால் கிறிஸ்து இயேசு மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதற்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்க சொன்னாரே, இந்த ஆபிரகாம் எப்படி பெருக பண்ணினார் என்று ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு அவர் வாழ்க்கையில் ஒரு நடந்த காரியத்தை நாம் பார்த்து அவருக்கு இருந்த அந்த குணங்கள், எப்படி அந்த குணங்கள் அவரிடத்தில் இருக்கிறது, அது நம்மிடத்தில் இருக்குதா? ஏன் ஆபிரகாமோடு அவர் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்? இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். And I will make thy seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall thy seed also be numbered. 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று பூமியின் தூளை போல, இரண்டாவது வானத்தின் நட்சத்திரத்தை போல, மூன்றாவது கடற்கரை மணலை போல. இது எல்லாமே அளக்க முடியாதது, எண்ண முடியாதது. மனித மூளைகளால், ஈவன் கம்ப்யூட்டர்ஸ்னால் கூட என்ன வச்சாலும் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சில நட்சத்திரங்கள் ஒளி மேலிருந்து கீழே பூமிக்கு இன்னும் வரலையா. இந்த நட்சத்திரத்தின் அந்த ஒளி, அப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறதாம், அவ்வளோ தூரத்தில் இருக்குதாம். அப்போது இந்த பூமியின் தூள் போல பெருக பண்ணுவாராம். அதே 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15:5 பாருங்கள். 15:5 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். And he brought him forth abroad and said, look now toward heaven and tell the stars if thou be able to number them. And he said unto him, so shall thy seed be. பார்த்தீங்களா, என்ன அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கூடாரவாசியாக இருந்த, கூடாரத்துக்குள்ளாக இருந்த ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே வெளியே வா, கொஞ்சம் வெளியே வா, உன்னுடைய மனக்கோட்டைக்குள்ளாக, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒரே இடத்துல அப்படி இருக்காத, கொஞ்சம் வெளியே வந்து பார், நான் செய்த கரத்தின் கிரைகளை பார் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவைகள் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்கிறார். வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். இது வரைக்கும் நீ உள்ளவே முடங்கி கிடந்துட்டியே, உன்னுடைய பிரச்சனைகளே உனக்கு பெருசாக இருந்ததில்ல, கொஞ்சம் வெளியே வந்து பார் சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்கிறாரு. நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்கிறார். எண்ணிப்பார், அவரோட கொஞ்சம் எண்ணி பார்த்துருப்பார். ஏனென்றால் அவர் நண்பனை போல் அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தார். அவனை நோக்கி உன் சந்ததி சொல்கிறாரு, என்ன முடியல ஆண்டவரே, அவ்வளவு பெருக்கம் இருக்குது சொல்ல மாத்திரத்தில் உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும், ஜெனரேஷன்ஸ். அப்போது அந்த சந்ததி யார்? நம்ம தான் அந்த சந்ததி. பாருங்க, நம்ம அந்த அவைகளை எண்ணக்கூடுமானால் என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததியை பற்றி பேசுகிறார். யார் அந்த சந்ததி? நீங்களும் நானும் அந்த சந்ததி. ஆபிரகாமை நோக்கிப்பார், சாராளை நோக்கிப்பார் என்று சொல்கிறார். எதற்காக? விசுவாசமுள்ள சந்ததி. அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி வளரும்? கர்த்தருடைய வார்த்தையில் கேட்க கேட்க வளரும். வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசம் பெருகும் பெருகும். சுகவீனத்திலே நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகம் நமக்கு கிடைக்கும். அப்படியே நம்புகிறோம் தேவனை. அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எவ்வளோ நல்லதுன்னு பாருங்க. அப்போது பூமியின் தூளை பார்த்தோம், வானத்தின் நட்சத்திரங்கள்,
இன்னொன்று இருக்குது பாருங்க, கடற்கரை மணலை போல. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:17 பாருங்க. ஜெனசிஸ் 22:17. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானற்று நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore, and thy seed shall possess the gate of his enemies. பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ல அது என்ன எம்பசைஸ் பண்ணுறாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே, என்ன நடந்தாலும் நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாற்றவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்கள். ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் சொல்கிறார் பாருங்கள், தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வாக்கு தத்தம் பாருங்கள், முக்கியமான வார்த்தை, உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்துரு கொண்டு போயிருந்தால் கூட அதை பின்தொடர்ந்து போனால் அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமும் சாராளும் மறந்து போயிருக்கலாம். ஏனென்றால் கடந்து போன பாதை அப்பேற்பட்ட பாதை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மறக்கவே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினால் பண்ணினது தான், அவ்வளோதான். அதில் அவர் பிசகி போக மாட்டார். அவர் மனிதன் அல்ல மாறுவதற்கு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். என்றென்றைக்கும் மாறாத தேவன் அவர் கூடவே இருக்கிறார். அப்போது இந்த ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், பூமி தூளை போல. அது யார்? முஸ்லிம்ஸ் தான், முகமதியர்கள் தான், இஸ்மவேல் சந்ததி. பூமியின் தூளை போல பெருக பண்ணுகிறார். கடற்கரை மணலை போல இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அப்படி பெருகியிருக்கிறாங்க. ஏன் வானத்தின் நட்சத்திரங்களை சொல்லுகிறார் என்றால், நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். நமக்கு வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மேலான ஆசீர்வாதத்தை புறஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். என்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைகள். அவர் உயர்ந்தவர், நாம் உயர்ந்தவர்கள் தான். அப்போது ஆபிரகாம் நம்மை அறியாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து இயேசு மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடையதாக மாறுகிறது. பை த்ரூ ஃபெய்த். அதான் எபிரேயர் 11 பாருங்கள், த்ரூ ஃபெய்த், அந்த விசுவாசம்தான். அப்போது என்ன நடக்கிறது பாருங்கள், இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். ஒரே ஒரு காரியம், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஐயோ, இந்த விசுவாசம் எப்படி வரும்? இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆண்டவர் தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போ அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசமாகப்பட்டது, அதுதான் முக்கியமானது. அதை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரா. இப்போ இந்த ஆபிரகாம் குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். And Abraham was very rich in cattle, in silver and in gold. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஆபிரகாம் முதல் வசனத்தில், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். And Abraham went out of Egypt, he and his wife and all that he had, and Lot with him, into the south. ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைக்கிறார், அவரை வெளியே வா என்று அழைக்கும் பொழுது கூடவே ஒருத்தர் ஓட்டின்னு வர்றார், தன்னுடைய சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன், சித்தப்பா பையன் கூடவே வர்றார்.
ஆபிரகாம் பாருங்க வேண்டாம்னு சொல்லலை. நான் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு சொல்லும் பொழுது லோத்து வரும்பொழுது ஏற்றுக்கொள்கிறார், வர சொல்கிறார். லோத்து தனியாக அழைச்சார் ஆண்டவர்? இல்லை, இந்த ஆசீர்வாதம் தன்னுடைய சகோதரனுக்கு இருக்கட்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அநேக நேரங்களிலே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கும் பொழுது மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்குறோம். அதே ஒரு நல்ல எண்ணம் பாருங்கள் அந்த ஆபிரகாமுக்கு. லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள், 2 பேரும் வராங்க. அப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர் லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. And Lot also, which went with Abraham, had flocks and herds and tents. கூட லோத்தும் கூட வராரு. அப்போ லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் பெருகிடுச்சு. தன்னுடைய பிள்ளை ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சொல்லும் பொழுது விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து வர்றாரு. லோத்தும் கூட வரும்பொழுது தடுக்கல, கூட இருந்த லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நடக்குது பாருங்க, அவர்களுடைய ஆஸ்தி எப்படி இருந்துச்சான்? 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. And the land was not able to bear them, that they might dwell together, for their substance was great, so that they could not dwell together. இவங்க ஆசீர்வாதத்தை பூமி தாங்கலையா? பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார். அதான் சொன்ன முதல்லயே, வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். மை கப் ரன்னத் ஓவர். நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே abundant blessing. அவர்கள் ஒருமித்து குடியிருக்கிறதுக்கு அந்த பூமி அவளை தாங்கக்கூடாது இருந்தது. பாருங்க, அவ்வளோ பெருக்கத்தின் தேவன். அவர்களுடைய ஆஸ்தி மிகுந்தியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிட்டு. சில நேரங்களில் குடும்பங்களிலே பற்றாக்குறை ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, நன்றாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பட்டினியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சில நேரங்களில் ஆஸ்திகள் பெருகும்பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். அப்படி பெருக செய்யும்போது என்ன நடக்கிறது? அங்கே பிரச்சனைகள், பிரிவினைகள் வருகிறது. அப்போது ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த முதலிடத்தை கொடுக்காம இந்த ஆசீர்வாதங்கள் மேல் நம்முடைய நாட்டம் போகும் பொழுது, ஐயோ எனக்கு இருக்கிறது அவனுக்கு இல்லையே, அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே, இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள். சொத்தில் பாருங்கள், ஒன்றுமில்லாத இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் பெருக்கம் ஏற்படும் பொழுது அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டியே, எனக்கு ஏன் குறைவாக கொடுத்தேன், அவனுக்கே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, இது ஏன் இவன் எனக்கு இல்லை, இப்படி பிரச்சனைகள் உருவாகுது பாருங்க. அதுக்கு யார் தான் உதவி செய்யணும்? ஆண்டவர் தான் உதவி செய்யணும். அப்போ விசுவாசத்தை தேவன் மேலே வைக்கணும். மனிதர்களை நம்பலாம், ஆனால் விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்கணும். அதுக்கு முன்னால் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று செய்கிறார் ஆபிரகாம். அங்கே முதல்ல ஒரு காரியத்தை செய்கிறார். 4ஆம் வசனத்தை பாருங்கள். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். Unto the place of the altar which he had made there at the first, and there Abraham called on the name of the Lord. யார் அழைத்தாரோ, ஒன்றுமில்லாமல் கொண்டு வந்து இவ்வளவு பெருக்கத்தை கொடுத்தாரோ, அவருக்கு என்ன பண்ணுறாரான் அந்த ஆபிரகாம்? அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அவனோடு உறவை பாருங்க, அந்த தேவனோடு இருக்கிற உறவை வைத்துக் கொள்கிறான். பலிபீடம் என்னதை குறிக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம்,
இவைகளை கொடுக்கிறது, அதை குறிக்கிறது. அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இன்றைக்கு எது ஆலயம் என்று சொல்லப்படுகிறது? பலிபீடம். நம்முடைய இருதயம் தேவனுடைய பலிபீடம், ஆலயம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அதற்கு அந்த இடத்தை கொடுக்கிறார். அதில் லோத்து இருந்தாருன்னு தெரியல பாருங்க. ஆனாலும் ஆபிரகாமோட வந்ததுனால இந்த பூவோடு சேர்ந்து நாறு மணக்கன்றாங்களே, அப்படி இவருக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்துடுச்சு, பெருக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ 2 பேரும் ஒன்றாக குடியிருக்க முடியல. ஆபிரகாமிடத்தில் ஒரு விசேஷம் இருந்தது. எந்த தேவன் அழைத்தாரோ அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் நாமத்தை தொழுது கொண்டான். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தொழுது கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? அவருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோமா? ஆண்டவரோடு அந்த உறவு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தேவனோடு பேசலாம், அவர் பேசுவார். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, என்ன இடத்துல இருந்தாலும் சரி, அவரோடு உறவாடுகிறவர்களாக நாம் இருக்கலாம். தாவீது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆடு மேய்ச்சிருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். குகையில் ஓடி ஒளிந்தாலும் அங்கே ஒரு சங்கீதம். அப்போது தேவனை பற்றிய ஒரு எண்ணம் இருந்துனே இருக்குது. அரசனாக உட்கார்ந்துருக்கிறான், அங்கேயும் தேவனை பற்றி, ஐயோ உம்முடைய ஆலயத்தில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்றான். இதெல்லாம் நீ கொடுத்தது ஆண்டவரே, இது ஒரு நாள் போயிடும், ஆனால் உம்மோடு இருக்கிற இந்த உறவு போகவே போகாது. அதனால்தான் அதே சங்கீதக்காரன் தான் எழுதுகிறான், மை கப் ரன்னத் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிச்சயமாக வழியும். அவனோட உறவை பாருங்கள். அப்போது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஒரு ஸ்தலத்தில் அந்த தேவனை தொழுது கொள்கிறான். அப்போது இந்த பெருக்கம் ஏற்படுகிறது. எல்லாருக்கும் 2 பேருக்கும் ஒருமித்து இல்லாத அளவுக்கு ஒரு பெருக்கம் வந்த உடனே என்ன நடக்குது பாருங்கள். 7ஆம் வசனத்தில், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். And there was a strife between the herdman of Abraham's cattle and the headman of Lot's cattle, and the Canaanite and the Perizzite dwelled then in the land. அப்போது பெருக்கம் வந்த உடனே அங்கே யார் சண்டை போட்டுகிறா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், மந்தைகளை மேய்க்கிறவர்கள், லோத்துடைய மந்தையை மேய்க்கிறவர்களுக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் இதை என்ன நினைக்கிறார்? அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவது தானே பண்ணுவதை போல உணர்றார். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் லோத்து நோக்கி, 8ஆம் வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 8ஆம் வசனத்தை பாருங்க. And Abraham said unto Lot, let there be no strife, I pray thee, between me and thee, and between my herdman and thy herdman, for we brethren. ஆபிரகாம் லோத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் சொல்லலை, எனக்கும் உனக்கும். முதல்ல எனக்கும் உனக்கும். அப்போது ஏதோ ஒரு கசப்பு லோத்துக்கிட்ட வந்துடுச்சு. இந்த தாங்க நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, இதில் ஒரு பெருக்கம் வருதே, இப்பொழுது பிரச்சனையும் வளர்கிறது என்று சொல்லி அதை வளர விடாமல் என்ன செய்கிறார்? அந்த ஸ்ட்ரைஃப் வராமல் என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு லோத்து இடத்துல பேசுகிறார். அப்போது இந்த பேசும் பொழுது தீர்வுகள் உண்டாகிறது. சில நேரத்தில் பாருங்கள், ஒருத்தர் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், சின்ன பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் வேறு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும். அவங்க பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். அவங்க நல்லா தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் அவன் பார் வேறு மாதிரி பார்க்குறான் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போது பிரச்சனைகளை, சிறிய பிரச்சனை இருக்கும் பொழுதே அதை கிள்ளி எறிகிறார் பாருங்க. அது ஒரு நல்ல குணம் இல்லையா? பாருங்கள், அழைத்து பேசுகிறார். அப்போது கம்யூனிகேட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. பேசி தீர்வுகளை உண்டாக்க ஏதுவாகிறது. பாருங்கள், இன்றைக்கு கூட அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுக்க நினைக்குது. ஈரான் மற்ற நாடுகளின் மேலே போர் தொடுக்க நினைக்கிறது.
அமெரிக்காக்காரன் ஈரான் அடிக்க நினைச்சா ஈரான் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் அடிக்க நினைக்கிறான். ஆனால் வந்து நாம் நேரடியாக பேசுவோம் என்றால் வரமாட்டான். பேசி தீர்க்க வேண்டியதை யுத்தங்களாக மாற்றுகிறார்கள் உலக மனுஷர்கள், உலக அந்தஸ்தில் இருக்கிறவர்கள். ஆனால் ஆபிரகாம் லோத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு, வா எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம யார் சகோதரர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போது லோத்து மறந்துட்டார், நம்ம ஆபிரகாமுக்கு நாளை தானடா இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது, அந்த தேவன் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்து இவர் ஞாபகப்படுத்துகிறார், நாம் சகோதரர் என்று சொல்கிறார். அப்போது இவர்களுக்கு என்ன நடக்கிறது, அப்போ என்ன சொல்கிறாரு, லோத்தை நோக்கி நீ பிரிஞ்சு போ, என்னை விட்டு போ, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக, 9ஆம் வசனத்தை பாருங்கள், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், சந்தோஷமாக போ, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். பாருங்கள், சாய்ஸை முதல்ல யாருக்கு கொடுக்குறாரு பாருங்கள், இவர் தானே எடுத்துருக்கணும். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அது என்னுடைய சொத்து, அது எனக்கு சம்பந்தித்தது, எனக்கு என்னால் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நான் தான் எடுத்துக்கொள்வேன்ற அந்த நான் என்கிற எண்ணம் இல்லாமல் விட்டு கொடுக்கிறார், விட்டு கொடுக்கிறார். அந்த விட்டு கொடுக்கிற தன்மையை பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். வாசிக்கிறது, Is not the whole land before thee? Separate thyself, I pray thee, from me. If thou wilt take the left hand, then I will go to the right, or if thou depart to the right hand, then I will go to the left. விட்டு கொடுக்கிற தன்மையை பாருங்கள். அதனால்தான் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உன்னை பெற்ற துறவின் குழி சாராயை நோக்கிப்பார் என்று ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நல்ல குணங்கள் இருக்கிற மனுஷனை பாரு, கற்றுக்கோ, கற்றுக்கொள் என்று அழைக்கிறார். எத்தனை பேருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நானும் இடதுபுறம் வரேன்னு சொல்லி நிற்கல, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று விட்டு கொடுக்குற ஒரு நல்ல ஆபிரகாமை பார்க்குறோம். அது எங்கிருந்து வந்துச்சு, ஆண்டவர் இடத்துலேருந்து வந்தது. அதனால்தான் கல்தேயர் தேசத்தில் விக்கிரங்களை வழிபடுத்தி கொண்டிருந்த ஆபிரகாமை அவர் அழைக்கிறார். ஏனென்றால் அவனுடைய இருதயம் ஒன்றை தேடுகிறது, என்னை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரே, அவரை நான் பார்க்கணும், அவரோடு பேசணும் என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. அதனால தான் அவனை போய் தெரிந்து கொள்கிறார். எங்கேயோ வழியில் போகிறவனை கூப்பிட்டுன்னு வரல ஆண்டவர், அவர் தேடுறான், ஏதோ ஒரு விதத்தில் தேடுறான். கண் திறக்கப்படுகிறது, அப்பொழுது பின்பற்றுகிறான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. கானான் தேசத்தை நான் கொண்டு போவேன்னா பார்க்கவே இல்லை கானான் தேசத்தை, அப்படி இருந்த விசுவாசித்தான். விசுவாசமாகப்பட்டது நம்பப்படுவைகளில் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். Faith is the substance of things hoped for, evidence of things not known, not see, cannot see. அதுதான் விசுவாசம். பார்க்கறது இல்லை விசுவாசம், பார்க்காததை நம்புவது தான் விசுவாசம். அப்பேற்பட்ட ஆபிரகாமுக்கு அந்த குவாலிட்டி பாருங்கள். பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போது லோத் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறார், லோத்தை பார்க்குறார், கண்ணை ஏறெடுத்து பார்க்குறார். பார்க்குறதுக்கு பாருங்கள் என்ன அருமையாக அவர் தெரிஞ்சுக்கிறத பாருங்கள். காணக்கூடிய இந்த கண்களால், மாம்சீக கண்களால் லோத்து பார்த்து எதை தெரிந்து கொள்கிறான் பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து 13:10, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. And Lot lifted up his eyes and beheld all the plain of Jordan, that it was well watered everywhere. Before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord, like the land of Egypt, as thou
comest unto Zoar. லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்க்குறார். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் போனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறார் பாருங்க. உன்னுடைய விருப்பம், நீ தெரிஞ்சுக்கோ. கொடுத்த மாத்திரத்தில் லோத்துக்கு கவகவான் பார்க்குறார். பார்த்துட்டு பார்க்கும்போது கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஏன் சொல்லணுமே, ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஆபிரகாமே உன் கூட தானே நான் வந்தேன், நீ நம்பின கடவுளை தானே நான் நம்பி வந்தேன், ஏதோ மேய்ப்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம சகோதரர்கள் அல்லவா, நாம் ஏன் பிரிஞ்சு போனோம் கேட்டிருக்கலாம்ல. மனசு இல்லை பாருங்க. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். சில நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறவர்களை தேவன் பிரிக்கிறார் ஒரு விதத்தில். ஆனால் லோத்து சொல்லியிருக்கலாமே, இந்த ஆசீர்வாதம் உன்னால தான்ப்பா வந்துச்சு, எனக்கு நான் விட்டு போக மாட்டேன், நீ என் சகோதரன் சொல்லியிருக்கலாம். வேலைக்காரர்கள் அங்கே இருக்கிற மந்தை மேய்ப்பர்கள் சண்டை போட்டுங்கன்னா உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்போ கிடைக்கிறதோ சான்ஸ்ன்னு பார்த்துருந்து இன்னொன்று சொல்லியிருக்கலாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போனேன்னு சொல்கிறீங்களே, இல்லை இல்லை, நீங்கள் முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க, எனக்கு மீதையை கொடுங்க, வேற கொடுங்க என்று ஆபிரகாமிடத்தில் கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் லோத்தினுடைய முடிவை பாருங்கள். கண்களை எடுத்து பார்க்கிறான், மாம்ச கண்களால் அவன் காண்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். இரிகேஷன் இல்லை, நல்ல நீர் வளம் இருக்கிறது, தண்ணி இருக்குது, நல்ல விவசாயம் பண்ணலாம், நல்ல வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், அங்கே வருமானம் வரும். இப்படி இந்த பூமிக்குரிய கண்களால், மாம்சீக கண்களால் ஒன்றை தெரிந்து கொள்கிறான், ஆசீர்வாதத்தை பார்க்கிறான், அதை தெரிந்து கொள்கிறான். அது எப்படி இருந்துச்சா பாருங்க. ஆண்டவர் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கிறார் இல்லையா? அழிக்க முன்னே அது எப்படி இருந்துச்சா, சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லல, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. as the garden of the Lord, like. அது மாத்திரமில்லை, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. தானியம் இல்லாத நேரங்களிலே தானியத்தை தேடி எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே பார்வோன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்போ இந்த ரெண்டுமே அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லப்படல, அப்படி இருந்துச்சான். பகட்டா இருந்திருக்கு, எல்லாம் செழிப்பா இருக்குது, நீர்வளம் இருக்குது. அதை லோத்து தெரிந்து கொள்ளுகிறான். ஆபிரகாம் அப்படி தெரிந்து கொள்ளலை. ஆபிரகாம் அப்படி தெரிந்து கொள்கிறார். அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ சுற்றி திரிகிற இடமெல்லாம் நீ கால் வைக்கும் பூமியை உனக்கு கொடுப்படா. அதுதாங்க ஆசீர்வாதம். எதை வைத்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய துணையோடு, அவருடைய கைடன்ஸோடு நம்ம செய்யும் பொழுது அதில் ஆசீர்வாதம் இருக்கும். தடைகள் வரும், பிரச்சனைகள், சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தனையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறார். அவர் நிரம்பி வழிகிற செய்கிற தேவன். இன்னும் சப்ஜெக்டில் பாதி தான் வந்திருக்கிறோம், பாதி தான் வந்திருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவருடைய வார்த்தை படிக்க படிக்க அதை தியானம் பண்ண, அது பொக்கிஷம். இட்ஸ் எ ட்ரெஷர். ட்ரெஷர் பாருங்கள். அழிக்க முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் நினைச்சேன், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. சில நேரத்தில் இந்த மானாகப்பட்டது தண்ணீர் கிடைக்கும் பொழுது, தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது ஓடுமா, தூரம் வந்து தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். இட்ஸ் எ மிராஜ். காணல் நீர் பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும், கிட்ட ஓடுனா தள்ளி போயிடும். அநேகர் நாம் தேர்ந்தெடுக்கிறது இந்த உலக பிரகாகமாக மாம்ச கண்ணுனால ஐயோ நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்தா அதுதான் பெஸ்ட்டு. ஆண்டவர் கொடுக்கறது தான்.
சில நேரங்களில் இப்பேற்பட்ட முடிவை நாம் எடுக்காதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. நாம் லோத்தை நோக்கி பார்க்க சொல்லி அழைக்கப்படவில்லை. ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். அவர்கள் அப்படியே விசுவாசித்தாங்க. அவருடைய குணத்தை பாருங்கள். எல்லாம் பெருகும் பொழுது அவர் விட்டு கொடுக்கிறார். லோத்து தான் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். பாருங்க அவருடைய குணத்தை பாருங்கள். ஆனால் லோத்து தெரிந்து கொண்டதோ அழிக்கும் முன்னே அது ஏதேன், அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சான். அதை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டதினால என்ன நடந்தது? அதற்கு யார் உதவி செய்தார்? அந்த உதவி செய்வதற்கு இந்த ஆபிரகாமுக்கு என்ன குவாலிட்டி இருந்துச்சு? அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆபிரகாமை நோக்கி பாருன்றார். எதுக்காக நோக்கி பாருன்றார் பார்த்தோம். விசுவாசம்தான். சாராளையும் நோக்கி பார்க்க சொல்கிறார். அங்கேயும் விசுவாசம்தான். அப்போது அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவர். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். லோத்தை போல நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆபிரகாமை போல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தெரிந்து கொண்ட இந்த லோத்து தெரிந்து கொள்கிறார். அங்கே பிரச்சனை ஒன்று வருகிறது. அதற்கு இவர் எப்படி உதவி செய்கிறார்? இதெல்லாம் அடுத்த வேத வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாவே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர். உம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு இருக்கிறது. ஆண்டவரே, அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். படித்தது தான் அநேக செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதே வேத வசனங்கள் மூலமாக விதவிதமான கோணங்களில் எங்களோடு பேசியிருக்கிறீர். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் எங்களோடு இணையும் பொழுது வேண்டாம் என்று சொல்லாத ஆபிரகாமை பார்த்தோம். லோத்து கூட வருகிறார். அவரை அழைக்கல, ஆபிரகாமை அழைத்தீர். லோத்தும் கூட வரார். லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆசீர்வாதம் குறைவாக இருக்கும் பொழுது ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டு வந்தார். ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது பிரிவினைகள் வருகிறது. அவைகளை நாம் கற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதத்தின் மேல் எங்கள் எண்ணங்கள் போக வேண்டாம். ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவருக்கு நாங்கள் பலிபீடம் கட்டும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றம். ஒரு பிரிவினை ஆரம்பிக்க முன்னாலே அதன் வேர் பற்றி அந்த ஆணி வேர் போகும் முன்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறார். அப்படி எங்கே பிரச்சனை வருகிறதோ அது உருவாகும் முன்னே அவைகளை தீர்க்கும்படியான ஞானம் அறிவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது உம்மிடத்திலும் தான் கிடைக்கும். ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும் முன்னே, மழை வரும் பொழுதே அணையை கட்டும்படியாக, இல்லாதிருக்கும் பொழுதே அணை கட்டப்பட வேண்டும். வெள்ளம் வரும் பொழுது அது பாதுகாக்குமே, அப்படி பிரச்சனைகள் வரும் முன்னே, அது துளிர்க்கும் முன்னே, அது பூ பூத்து காய் காய்க்கும் முன்னே அந்த பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும், ஒழிந்து போகட்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கும். நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருக்கிறதே. ஆண்டவரே, காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். மீதியான நேரங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த வாரத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் இருக்கிற ஆராதனையை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யமுள்ள தேவன். எங்களுக்காக தரித்திரரானீர். எதற்காக? எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக. எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் அதை எங்களுக்கு செய்து முடித்தது. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக எங்களை பயன்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய குணங்கள் மாறட்டும், எங்கள்
விசுவாசம் உன்மேல் வைக்கிற விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை தூக்குகிறவர் முடிக்கிறவர் நீர்தானே. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கிப்பார், சாராயை நோக்கிப்பார் என்று சொன்ன ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏனென்றால் நீர்தான் நாங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. அந்த கன்மலையை நோக்கி பார்க்கிறோம், கன்மலையாக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். அந்த ரத்தம் இன்றைக்கும் எங்களுக்காக வழக்காடுகிறது, பரிந்து பேசுகிற ரத்தம். அதற்காக நன்றி சொல்கிறோம், முக்கிய மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேரலையில் பார்க்கிறவர்கள், பார்க்க போகிறவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் பெருகுகிறதே, விசுவாசம் பெருகுவதாக, பெருகுவதாக. களஞ்சியங்கள் நிரம்பட்டும். ஆசீர்வாதம் வரும்பொழுது, பெருக்கம் வரும்பொழுது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இன்றைக்கு கூட வர்ஷிப் நடத்தின நம்முடைய தேவதாசன், வாசித்த நம்முடைய பிள்ளை, வீடியோ ஆடியோவில் உதவி செய்கிற தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்து மகிமைப்படும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை உரிமாக்கிக் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே இருளின் பயங்கள் நீக்கி